இந்த டிவியில் ப்ராப்ளம் என்னான்னு பாருங்கள். ஆன் பண்ணியாச்சு. இந்த ஸ்டாண்ட் பைலே இருக்குது, ஆனே ஆக மாட்டேங்குது பாருங்கள். பட்டன் எல்லாம் அழுத்தி பார்க்குறோம். எந்த பட்டன் எதுனாலும் வேலை செய்யலை. சரி, பட்டன் தான் வேலை செய்யலை, ரிமோட்லேயாச்சும் வேலை செய்யணும்னு பார்க்குறேன். ரிமோட்லேயும் ஆன் ஆகலைங்க. பட்டன்லேயும் வேலை செய்யலை, ரிமோட்லேயும் ஆன் பண்ணுறேன், அதுலேயும் ஆன் ஆக மாட்டேங்குது. சரி வாங்க இதை கட்டி பார்ப்போம் என்ன ப்ராப்ளம்னு. டிவி திறந்தோடனே ஏகப்பட்ட குப்பைங்க. இந்த குப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு எப்படியும் 1 மணி நேரம் ஆகும் போல் இருக்குது. பாருங்க, நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது வழக்கம் போல தான், ஃபிசிக்கலாக ஏதாச்சும் டேமேஜ் ஆகிருக்கா அப்படின்னு பாருங்கள். கெப்பாசிட்டரு, ரெசிஸ்டரு, டிரான்சிஸ்டரு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஐசி ஃபிசிக்கலாக வந்துட்டு ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கா அப்படின்றத வந்துட்டு முதல்ல பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது க்ளீன் பண்ணணும், சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த ஏஎஸ்டி கேப் பாருங்கள், இதுவும் வந்து டேமேஜ் ஆகி இருக்குது. கம்பல்சரி இதுவும் மாற்றணும். ஏன்னா இந்த கப்பு வந்துட்டு ஃபுல்லாக ஆர்க்கிங் வந்துருக்கு பாருங்கள், தெரிஞ்சுங்களா? அந்த ஒயிட்டு ஃபுல்லாக ஆர்க்கிங். இதானா அந்த கிரவுண்டுக்கு அடிக்கும். இந்த கிரவுண்டில் அடிக்கும் போது வந்து டிவி வந்து ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்பவுமே வந்துட்டு நீங்கள் டிவி வரும்போது பாருங்கள், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கம்பல்சரி இந்த கப்பு வந்து மாற்றிடுங்க. சுத்தமாக இந்த இடம்லாம் க்ளீன் பண்ணிட்டு புது கப்பு தான் போடணும். மறுபடியும் போட்டிங்கன்னா அதே போட்டிங்கன்னா பிரச்சனை வரும். போர்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன், ஆனால் ஃபிசிக்கலாக டேமேஜ் எதுவுமே இல்லை. கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் பார்த்தாச்சுங்க. ஃபிசிக்கலாக வந்து டேமேஜ் எதுவும் இல்லை. எல்லா கெப்பாசிட்டரும் நல்லா தான் இருக்குது. ரெசிஸ்டர் எதுவும் பர்ன் அவுட் ஆகலை. ஆனால் நமக்கு சப்ளைலாம் வருது, ஆனால் லைட்டு வந்துட்டு எரியுது, ஸ்டாண்ட் பை வந்து ரிலீஸ் ஆகலை. பார்த்தேன், கிளியராக பார்த்தேன், ஃபிசிக்கலாக டேமேஜ் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த எல்ஓடி கப்பும் மாற்றிட்டேன். எமர்ஜென்சி எல்ஓடி கப்பு கிடைக்கல, வேறு ஒரு எல்ஓடிலேருந்து கைட்டி போட்டேன். பேனசோனிக் டிவியில் இருந்தது, நல்லாயிருக்கு, ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் போகாது. இது வந்து வோல்ட்டு செக் பண்ணால் தான் தெரியும் என்ன ப்ராப்ளம்ன்றது. பின்னாடி கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். சரி பார்ப்போம், இந்த வோல்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு என்ன ப்ராப்ளம்ன்றதை பார்ப்போம். வோல்டேஜ் செக் பண்ணுவோம், பேசிக்காக செக் பண்ண வோல்ட்டு தான். 110 வோல்ட் இருக்குது வருது. அதுக்கப்புறம் வெர்டிகல் ஐசி போகக்கூடியது. வெர்டிகல் ஐசி 25 வோல்ட் வருது. ரெகுலேட்டருக்கு போகிறது, அதுவும் வோல்ட்டு கரெக்டாக இருக்குது நமக்கு. ஆடியோ வோல்ட்டு இதுவும் கரெக்டாக இருக்குது. பேசிக் அங்கே பாருங்கள், வோல்ட்டு வரும். இங்கே வந்துட்டு நமக்கு இங்கே பாருங்கள் 8 வோல்ட்டு வருது. 8 வோல்ட் திரும்ப இங்கே வந்து ரெகுலேட்டர் வந்து அப்படியே இந்த ரெகுலேட்டர் 5 வோல்ட்டாக மாற்றுவாங்க, கம்மி பண்ணுவாங்க. இந்த 5 வோல்ட்டு தான் இந்த ஐசி, மெயின் ஐசிக்கு போவோம், மெமரி ஐசிக்கு போவோம். மெமரி ஐசி பார்ப்போம், வோல்ட் வருது. கிரவுண்டு 5 வோல்ட்டு. ஐசிக்கு வரக்கூடிய வோல்ட்டு எல்லாமே வருதுங்க.
இந்த கிறிஸ்டல் பார்ப்போம். இந்த இடம் வந்து கிறிஸ்டல் இருக்கும். இந்த கிறிஸ்டல் தான் மெயினாக பார்க்கணும் நம்ம. 0.3 வோல்ட்டு, 2.5 வோல்ட்டு. கிறிஸ்டலுக்கும் வோல்ட் வருது. ஆனால் நமக்கு வந்துட்டு ஸ்டாண்ட் பை வந்து ரிலீஸ் ஆகலை. இன்னொன்று நான் கொஞ்சம் நல்லா டீப்பாக பாருங்கள். ஒரு சில இடம் வந்து ட்ரை சால்டிங் இருக்கும். ட்ரை சால்டிங் இருந்தால் கூட நமக்கு வந்துட்டு ஸ்டாண்ட் பையில் வந்துட்டு தான் இருக்கும், ஆன் ஆகாது. அதனால் முதல்ல பார்ப்போம் இந்த பவர் செக்ஷனும் அதுக்கப்புறமா இந்த செகண்டரி செக்ஷனும், ப்ரைமரி அண்ட் செகண்டரி செக்ஷன். இதில் கொஞ்சம் எதனா ட்ரை இருக்கான்னு பார்க்குறேன். பார்த்துட்டு அந்த ட்ரையை அடித்து பார்ப்போம். இதே ட்ரை அடிச்சிட்டுங்க. இதில் ஒரு சில இடம்லாம் வந்து ட்ரை அடித்தேன். இந்த ப்ரைமரி செக்ஷனு, செகண்டரி செக்ஷனு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு ட்ரை இருந்தது. இந்த ட்ரை எல்லாம் அடித்தேன். அடித்த பிறகு ஆன் ஆகிடுச்சு. இப்போ அந்த கிறிஸ்டல்கிட்ட அந்த ரெசிஸ்டரு, இந்த கிறிஸ்டலு, அதுக்கப்புறம் இந்த செகண்டரி செக்ஷனில் டயோடுக்கிட்ட, கெப்பாசிட்டிக்கிட்ட இதெல்லாம் வந்துட்டு இந்த எது அடிச்சிட்டேன், அந்த ட்ரை அடிச்சிட்டேன். ட்ரை தான் இருந்தது. ஏன்னா நம்ம வழக்கமாக எடுத்த உடனே எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லி அது இதுன்னு மாற்றக்கூடாது. இந்த கவர்மெண்ட் டிவி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு ட்ரைனால் நிறைய இருக்குது. ஏன்னா நானே பல முறை என்ன பண்ணிட்டேன்னா, ட்ரை வந்துட்டு அதை கவனிக்காமல் அது அந்த இந்த இதுன்னு சொல்லி மாற்றி பார்த்து கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு சின்ன ட்ரைனால் ப்ராப்ளம் வந்துட்டு சால்வ் ஆயிடுச்சு. ஆனால் எல்லாமே கரெக்டாக இருக்கும், ஆனால் வந்து ஆன் ஆகுது. ஸ்டாண்ட் பைக்கு பொறுத்த வரைக்கும் நாம் வந்து பார்க்க வேண்டியது வந்து முதல்ல ட்ரை பார்க்கணும். எதனா காம்பவுண்ட் டேமேஜு, அதுக்கப்புறம் எதனா ட்ரை, முதல்ல இதெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் செக் பண்ணோம். இப்போ செட்டு ஆன் ஆயிடுச்சு பாருங்கள். ரெகுலேட்டரில் 15 வோல்ட்டு செட்டு ஆன் ஆயிடுச்சு. ப்ராப்ளம் ஆனால் ட்ரை தான், வேறு ஒன்றுமே இல்லை. ட்ரை தான் அடித்தேன், ஆன் ஆயிடுச்சு. ட்ரை தான் அடித்தேன், ஆன் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், காட்டுற பாருங்கள். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து இப்போ ட்ரை இருக்குது, ஏதோ சிம்பிளாக அடிச்சிட்டோம், ஓகே ஆயிடுச்சு. இப்போ ட்ரை எல்லாம் அடித்து சரியாகலைன்னா எப்படி? வாங்க இந்த ஸ்டாண்ட் பை எதனால ப்ராப்ளம் வரும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். பார்த்துங்க. இது வந்து புதுசாக பழகிறவங்களுக்கு தான், சீனியர் டெக்னீஷியன் கிடையாது. பாருங்கள், இந்த பக்கம் காட்டுற பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த கிறிஸ்டல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கிறிஸ்டல் வந்துட்டு நமக்கு ஸ்டாண்ட் பை ப்ராப்ளம்னால இதை மாற்றினாலும் ஓகே ஆகிடும். இங்கே ஒரு 2 பிஎஃப் கொடுத்துக்கிறேன் பாருங்கள். கருப்பு டாட் வச்சுக்கிறேன்னா 18 பிஎஃப் நம்பர் வந்து 18. இதை 2த்தையும் வந்து மாற்றணும். கிறிஸ்டல் மாற்றியும் வேலைக்கு ஆகலை அப்படின்னா இந்த பிஎஃப்க்கு இது பாருங்கள், இது 2த்தையும் மாற்றி பாருங்கள். சரி, இதுவும் மாற்றிட்டேன், ஆன் ஆகலை அப்படின்னா இந்த மெமரி ஐசி மாற்றி பாருங்கள். இந்த மெமரி இருக்குல்ல, இதை மாற்றி பாருங்கள். அதையும் மாற்றிட்டுங்க, அப்பயும் வந்துட்டு வேலை செய்யலை அப்படின்னா இங்கே பாருங்கள், பவரில் இங்கே ஒரு பிஎஃப் இருக்கும் பாருங்கள். இந்த கெப்பாசிட்டர் பிளாஸ்டிக், இதை மாற்றி பாருங்கள். ஏன்னா இது வந்து போயிட்டு இருந்தால் கூட வந்து ஸ்டாண்ட் பையில் தான் இருக்கும். இதுவும் மாற்றிட்டேன், ஆன் ஆகலை அப்படின்னா இது பாருங்கள், இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது பாருங்கள். 8 ohms ரெசிஸ்டர், 10 ohms இருக்குது. ஆனால் 8 ohms 5 வாட்டில் அந்த மாதிரி இருக்கும். இந்த ரெசிஸ்டர் போனாலும் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டாண்ட் பையில் தான் இருக்கும், ஆன் ஆகாது. அது என்ன பண்ண, ரெசிஸ்டர் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா இந்த பாருங்கள், இந்த இடம் இருக்குல்ல, இதுதான் ரெசிஸ்டரு. இந்த 2த்தையும் வந்து த்ரூ பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒரு சில டைம் வேலை செய்யும், ஒரு சில டைம் வேலை செய்யாமல் போயிடும். அதனால் அந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, இதை அடிச்சிட்டிங்கன்னா போதும், அது பாட்டு வந்துட்டு ஆன் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸ்டாண்ட் பை இதனால தாங்க ப்ராப்ளம் வரும்.
மெயின் ஐசி கம்ப்ளைண்ட் தான் வரும். இதெல்லாம் மாற்றி எல்லாம் ஓகே ஆகல ப்ராப்ளம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த ஐசி ஹீட் பண்ணால் ஆன் ஆகும். அப்போ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணால் இதை மாற்றிடணும், ஐசி தான் மாற்றணும். இந்த ஸ்டாண்ட் பைனா வரக்கூடிய ப்ராப்ளம் இது தான். இங்கே கெப்பாசிட்டரு இந்த செகண்டரி செக்ஷனில் எதனா கெப்பாசிட்டர் வீக்காக இருந்தால் அப்போ வந்து ஸ்டாண்ட் பை வந்து இதாகும், ஸ்டாண்ட் பையில் தான் இருக்கும், ஆன் ஆகாது. பார்த்துங்க, இவ்வளோ தான் ஸ்டாண்ட் பை உள்ளான ப்ராப்ளம் இது தான். வோல்டேஜ் எல்லாம் பக்காவாக இருக்குது. அப்போ வந்துட்டு இதை மாற்றி பாருங்கள். ஏன்னா ஒரு சில செட்டில் பாருங்கன்னா இதை டச் பண்ண ஆன் ஆகிடும், இது டச் பண்ண ஆன் ஆகும். அப்போ என்ன ப்ராப்ளம்னா இந்த கிறிஸ்டல் வந்து மாற்றுங்க. கூடவே இந்த பிஎஃப் இருக்குல்ல 2 18 பிஎஃப் அதையும் மாற்றிடுங்க. உங்களுக்கு வந்து கிளியராக வந்து ஆன் ஆகிடும். வெரி சிம்பிள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக முடிச்சிடலாம். எல்லாம் போட்டு ஆன் பண்ணியாச்சு, செட் பண்ணிட்டேன் பாருங்கள். மலச்சிக்கல் நோய்க்கு காரணமாக ஆன் ஆயிடுச்சு. எனவே சாஃப்ட்வேர் 100% ஆயுர்வேதிக் ஃபார்முலா மற்றும் இங்கே பாருங்கள், ஃபைபர் பிளஸ் உடன் கிளியராக போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாஃப்ட்வேர் லைட்டா இருங்க, மகிழ்ச்சியா வாழுங்க. கிளியராக இருக்குது.